ராஜகம்பீரன் பாஸ், இதை நீங்க எப்படி பார்க்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? விசிகாவை முன்வைத்து எப்படியாவது கூட்டணியை உடைத்து விட வேண்டும் என்பதற்கான சீண்டலை யார் தொடங்கி வைத்தார்கள்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா, அதாவது விஜய் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா விழாக்களிலேயுமே, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவாக இருக்கலாம், எந்த விழாவாக இருந்தாலும் திருமாவளவனை முதலில் பேசியது யார்? விஜய் தான் பேசினாரு. இப்ப என்னை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திருமாவளவன் வந்து ஒரு தேசிய கூட்டணியில் இருக்கிறாரு, இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு, அகில இந்திய அளவிலே அறியப்பட்ட ஆளுமையாக இருக்கிறாரு. அவரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கும் அரசியல்ல வந்து தன்னை ஆளுமையாக நிரூபிக்காத, தனக்கு கூட்டம் கூடுகிறது என்கிற ஒற்றை காரணத்தை கழித்துவிட்டு எந்த தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் தெளிவாக சொல்லாத, இன்னும் வந்து சந்தேகத்துக்குரிய நபராகவே இருக்கக்கூடிய விஜய் வந்து அவர் முதலமைச்சராக இருப்பாரா, இவர் துணை முதலமைச்சர் ஆவாரா, இப்படி பேசுகிறதுங்கிறது ஒருத்தரை அவமானப்படுத்துவது இல்லையா? அது அம்பேத்கரிய கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு, ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு, சாதி ஒழிப்பு அரசியலுக்காக வேண்டி எத்தனை ஊர்களுக்கு அவர் பயணம் செஞ்சிருப்பாரு, எந்த பொருளாதார பின்புலமும் கிடையாது. விசிகா மாதிரி ஒரு அடித்தட்டிலிருந்து ஒரு கட்சி எழுந்து வருவது என்பது எவ்வளவு நடைமுறைக்கு சிக்கலானது என்பது. இவர் எலைட் அரசியல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு, ஒரு பேராசிரியர் நிலையில இருக்கக்கூடிய, அரசியலிலே ஒரு முதிர்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய திருமாவளவனை வந்து எனக்கு நீ துணை முதல்வராக வந்துரு, கூட்டணியை உடைச்சிட்டு வந்துருன்னு கூப்பிடுற இடம் எங்க இருந்து தொடங்குகிறது? அப்ப திருமாவளவன் பதிலடி கொடுப்பதற்காக அவர் சொல்றாரு, எனக்கு தெரிந்து விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராகவே இன்னும் வந்து பரிணாம வளர்ச்சி அடையவே இல்லை, இன்னும் கூட்டுப்புழுவாதான் இருக்காரு, வண்ணத்துப்பூச்சி ஆகவே இல்லை. ஒரு கேள்வி, அரசியல் ரீதியாக விசிகா தாவேகாவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டோடு தாவேகா சார்பில் இருந்தோ அல்லது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் சார்பில் இருந்தோ அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் சார்பில் இருந்தோ ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சா? ஆதவர்ஜனா யாரு? அதெல்லாம் நான் கேட்கல. தமிழக வெற்றி கழகத்துல இருக்காரா இல்லையா? அந்த நிலைப்பாட்டை அவர் அந்த நிலைப்பாட்டை பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் அந்த நிலைப்பாட்டை விசிகாவில் இருக்கிறப்பையும் பேசியிருக்கிறாரு. ஆனந்த விகடன் ஏற்பாடு செய்த அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலேயே அந்த கருத்தை சொல்லிட்டார்ல. அப்ப அந்த கருத்து வேலிட் பேசி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏற்கனவே பேசி வச்ச ஒரு டயலாக் உரையாடலை இங்க வந்து நிகழ்த்துறாரு. ஏற்கனவே அங்கேயே அதை நிகழ்த்தி இருக்கிறாரு, இங்கே நிகழ்த்துறாரு. அதனுடைய நீட்சியாக பார்க்கலாமா? சொல்லல. தாவேகாவோடு விசிகா கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை திருமாவளவனுக்கு நேரடி அழைப்பாக விஜய் முன்வைத்தாரா அல்லது விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் முன்வைத்தாங்களா? ஆனா எல்லா மேடைகளிலும் திருமாவளவன் விஜய் விமர்சிப்பதற்கான பிள்ளைங்க எந்த கட்சியிலுமே அப்படி வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. பாஜக வந்து சொல்லுச்சா அதிமுகவோட கூட்டணி வைக்க போறோம்னு வெளிப்படையாக அவங்ககிட்ட சொன்னாங்களா? யார்ட்டையாவது சொன்னாங்களா? அமித்ஷா சொன்னாரா? கட்சிக்காரனுக்கே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணின்னு அறிவிக்க போறாருன்னு கட்சி மாவட்ட செயலாளருக்கு தெரியாது, ஒன்றிய செயலாளருக்கு தெரியாது, செயற்குழு பொதுக்குழு உறுப்பு யாருக்குமே தெரியாதுல. திடீர்னு விமானம் ஏறி போனாரு, போற இடத்துல வந்து கூட்டணி அறிவிச்சாங்கல்ல. எந்த கட்சியில சொல்லிருக்காங்க? அப்படி இருக்கிறப்போ எத்தனை மேடைகள்ல திருமாவளவன் பெயரை சொல்லியோ அல்லது விசிகாவினுடைய பெயரை சொல்லியோ விஜய் விமர்சிச்சிருக்கிறார்? விமர்சிச்சார்ல. அம்பேத்கர் நூல் வெளியிட்டனால இங்கு வரவிடாமல் உங்களை தடுத்திருக்கிறார்கள், திருமாவளவன் கொண்டு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அது திருமாவளவன் மீதான விமர்சனம் கிடையாது. திமுகவை சீண்டுவதற்கு திருமாவளவனை ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்கல்ல. அந்த புள்ளியே உடைக்கிறாரா திருமாவளவன்? ஆமா, உடைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குல்ல. அவர் மீது நீங்கள் சந்தேக கணையை வந்து வீசிக்கிட்டே இருந்தா அவர் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குல்ல. கொள்கை ரீதியிலான ஒரு நட்பு சக்தியாக திருமாவளவனை பார்க்கிறப்போ அந்த இடத்துல திருமாவளவனை ஒரு விமர்சிச்சுட்டே இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு விஜய் இதுவரை நடந்தது 2 மாநாடு பேசியிருக்கிறார், மாநில மாநாடு, கட்சி நிர்வாகிகளோடு ஒரு 2 கூட்டம் பேசியிருக்கிறாரு. அதை தாண்டி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அவருடைய கூட்டங்கள் பொது மேடைகளில் பேசினது அப்படின்னு பார்த்தாலே ஒரு 10க்குள்ள தான் இருக்கும், 10 கூட வருது, ஒரு 5-6க்குள்ள தான் இருக்கும். அதை தாண்டி செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரே ஒரு முறை, அதுவும் மதுரையில யாரும் என்ன சொல்றாங்க பின்னாடி வராது. அதுதான் செய்தியாளர் சந்திப்புல சேருமா? இருங்க சார், நீங்க ஒரு பத்திரிகையாளர் சொல்ல முடியுமா? நீங்க இருங்க சார், முடிக்கிறேன், லெட் மீ கம்ப்ளீட். அவரு என் பின்னாடி யாரும் வராதீங்கன்ற ஒரு அர்த்தத்தை தான் சொன்னார். இதை தாண்டி ஏதாவது ஒரு புள்ளியில திருமாவளவனை அவர் விமர்சிச்சாரா? ஏங்க அவர் இன்னும் அரசியல்வாதி ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றேன். அப்படியே விஜயை ஏன் வாலண்டியரா விமர்சிக்கணும்? விஜயை ஏன் திருமாவளவன் வாலண்டியரா விமர்சிக்கணும்? இல்லங்க, முதிர்ச்சி அடையாம ஒருத்தர் அரசியலை முன்வைக்கிறார். உங்களை நான் விமர்சிச்சேன்னா நீங்க விமர்சிக்கிறதுக்கு நியாயமான கருத்தா இருக்கும். உங்களை நான் விமர்சிக்காத இருக்கும்போது நீங்க என்ன தொடர்ச்சியா விமர்சிக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெரும் ஜனத்திரளாக வந்து இளைஞர் கூட்டம் வந்து விஜய்க்கு பின்னாடி போகிற போது எந்த கொள்கை கோட்பாடுகள் தத்துவ புரிதல்கள் சித்தாந்தம் களப்பணி எதை பத்தியுமே இல்லாம
விசில் அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் போல, ரசிகர்கள் கூட்டம் போல திரண்டு போறாங்க. அவர் ரேம்ப் வாக்கில் நடக்கிறாருங்கிறதுக்காக அப்படி குறுக்க மறுக்க போய் வந்து பாயிறாங்க. மேல இருந்து மரத்துல இருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு பூத்தியா ஜெண்டு மாநாட்டுக்கு போனா. இப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தை, ஒரு இளைஞர் கூட்டத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல மிக இந்திய அரசியலே மோசமாக ஒரு பாசிச போக்குல போய் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வித்தை காட்டி கொண்டிருக்கிறார்களே என்கிற கவலை திருமாவளவனுக்கு இருக்கிறது. இல்ல அப்படி விமர்சிக்கலாம். இவர் வந்து தவறாக இளைஞர்களை வழிநடத்துறாருன்னு விமர்சிக்கலாம். ஆனா இவர் விமர்சிக்கிறது பாஜக அவர் இயக்குது, பாஜக அவரை இறக்கி விட்டு. என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? அதுல என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல இப்ப பாஜக தான், இல்ல ஒரு நிமிஷம், பாஜக தான் தாவேகாவையோ அல்லது இது விஜயோ இயக்குது அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் ராஜகம்பீரன் பாஸ்டர் இருக்கு? அதாவது விஜயினுடைய வாக்குமூலத்திலே அந்த ப்ரூஃப் இருக்கு. அதாவது பாஜகவையும் திமுகவையும் சமத்தட்டில் வச்சு பார்க்க முடியுமா? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகார எல்லை என்பது என்ன, ஒரு மாநில அரசினுடைய அதிகார எல்லை என்பது என்ன? அவர்கள் வந்து எவ்வளவு கருப்பு சட்டங்களை, வேளாண்மை திருத்த சட்டத்திலிருந்து குடியுரிமை எவ்வளவோ கருப்பு சட்டங்களை அவர்களால் உடனடியாக யாருடைய ஆலோசனை கேட்காம இயற்ற முடிகிறது. ஒரு இரவுல வந்து திடீர்னு வந்து இனி பணமே செல்லாது என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரத்தை அவர்களால் நிகழ்த்த முடிகிறது. ஸ்டாலின் அது மாதிரி சர்வாதிகார போக்கோடு எத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார். அவருக்கு முதல்ல அந்த அதிகாரம் இருக்கா? முதல்ல நான் கேட்கிறேன். ஒரு தேசிய கல்விக் கொள்கையில மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை கூட கேட்டு பெற முடியவில்லை, அவர்கள் தர மறுக்கிறார்கள். அவர்களும் இவரை எப்படி உண்ணா இருக்க முடியும்? நான் சொல்றேன், அடிச்சவனும் அடி வாங்கினவனும் எப்படி சமம்னு சொல்ல முடியும்? அப்ப பாஜகவும் திமுகவும் ஒண்ணு, அது பாசிசம்னா இது பாயாசமான்னு கேட்கும் போது உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. நீங்கள் அவர்களை சமப்படுத்துவதன் மூலமாக பாஜகவினுடைய ஊதுகுழலாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த வாக்குமூலமே போதுமானதே. பரந்தூர்ல பாஜகவோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு என்ன? என்ன பரந்தூர்ல பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படுற விவகாரத்துல பாஜகவோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு? எல்லாம் ஒரே நிலைப்பாடு தான். அப்புறம் எப்படி ரெண்டும் வேற வேறன்னு சொல்ல முடியும்? அது வந்து திட்டங்க, விமான விரிவாக்க திட்டம். அது வந்து விஜய் கேள்வி கேட்கிறார். ஒரு நிலம் சார்ந்து நான் என்ன கேட்கிறேன், விமான நிலைய விரிவாக்கம் என்பது ஒரே நிமிஷம், பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேணாமா அப்படின்ற இடத்துல பாஜகவும் திமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் வேற வேறையா? அப்படி கிடையாதுங்க. அதாவது விமான நிலைய விரிவாக்கம் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவை. பல வெளிநாடுகள்ல இருந்து வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வருகிற போது அதற்கான உள்கட்டமைப்பு, தொழில் தொடங்க வேண்டும், தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு மாநிலம் முன்னுக்கு வர வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். ஒரு விமான விரிவாக்கம் என்பது தேவை. ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா பாருங்க, பரந்தூர் மக்களை ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் சந்திக்க முடிஞ்சிச்சா? ஏன் முடியல? ஏன் எவ்வளவு பேர் சந்திக்கிறாங்களே? சந்திக்க முடியல சார். தனித்தீவு மாதிரி இருக்குன்னு தானே சொல்றாங்க. எல்லாரும் மூத்த பத்திரிகையாளர் யாரையுமே விட மாட்டாங்களா? அப்படிதான் சொன்னாங்க. அப்படித்தானே களம் இருந்துச்சு. சரி, ஓகே. சிப்காட் திருவண்ணாமலையில் அமைக்கிறதுக்கான நிலைப்பாட்டுல பாஜகவோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு என்ன? தூய்மை பணியாளர் டங்ஸ்டன் போராட்டத்தை எல்லாம் வசதியா மறைக்கிறீங்களா? அது அப்படியே. ஆமா சொல்றேன், டங்ஸ்டன் மக்கள் போராட்டத்திற்கு செவி சாய்த்திருக்கல இந்த அரசாங்கம். எத்தனை முறை மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி மக்கள் விரோத போக்கில இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள். எப்போ ஆதரவு வேலை திட்டத்திற்கு வந்து கூடுதல் நேரத்தை வருகிற போது திமுக விட்டு சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க இல்லையா திமுக? அப்போ 12 மணி நேர வேலை திட்டத்தை கொண்டுட்டு வரணும்ன்ற மனநிலை எங்க இருந்து வந்துச்சு? மனநிலை கார்ப்பரேட்டுகளுடைய திணிப்புங்க. ஏன்னா திமுகவுடைய கோட்பாடு அது. ஏன் அதை செய்யணும்? கார்ப்பரேட் செக்டார் அதை புரியல. சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு 12 மணி நேர வேலை திட்டத்தை கொண்டுட்டு வரணும்னு சிந்தனை எங்க இருந்து சார் வரணும்? எப்படி வர முடியாது? என்ன சொல்லிய இந்திய தமிழ்நாட்டுக்கு எந்த தொழில் தொடங்குவவர்களும் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அதுல தான் விஜயனுடைய விமர்சனம் கூர்மையா இருக்குதான்னு பாக்குறேன். அதுல தான் விஜயனுடைய விமர்சனம் ரெண்டும் ஒரே தட்டுல இருக்கிறாங்களா அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறேன். ரெண்டுலயும் ஒரே தட்டுல இருக்காங்கன்னு சொல்றதே அயோக்கியத்தனமானது, பிற்போக்குத்தனமானது, மோசடித்தனமானது. ஏன்னா அவர்களின் அதிகார எல்லை வேறு, இவர்களின் அதிகார எல்லை வேறு. அது ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. நீங்க யானைக்கும் வந்து பூனைக்கு எப்படி போட்டி வைப்பீங்க? எனக்கு அது புரியலையா? ரெண்டையும் எப்படி சமப்படுத்துவீங்க? அதுதான் கேள்வி. ரெண்டுக்கு எப்படி போட்டி? ரெண்டு ஒண்ணுதான், யானையும் பூனையும் ஒண்ணுதான், சம எடை கொண்டதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மோசடி. அதுதான் இதை செய்றீங்க. மாநில அரசினுடைய ஒரு மாநிலத்தை நீங்க ஒண்ணு இல்ல, காஷ்மீர் என்கிற மாநிலத்தை திடீர்னு ஒரு நாள் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றிவிட முடிகிறதுல அவர்களால? முதலமைச்சரை வீட்டு காவலில் வைக்க முடியுதுல? ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு வந்து சிறையில் வைக்க முடிகிறதுல? அது பாசிசமா? இவர்கள் செய்கிறது என்னங்க? இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு தனியார் மயம் வருகிறது. தனியார் மயத்தை ஏற்கனவே தூய்மை பணியாளர் விஷயத்துல 11 மண்டலத்தை வந்து போன ஆட்சியிலேயே, அதிமுக ஆட்சியிலேயே தனியார் மயம் ஆக்கிட்டாங்க. 2 மண்டலத்துக்கு பிரச்சனை நடந்திருக்கிறது, பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது படிநிலையில நாளைக்கு சரி செய்யப்படலாம். இதுதான் இந்த ஒரு சிறிய விவகாரங்களை எல்லாம் பெரிய பூதாகரமாக படுத்தி பாஜகவினுடைய பிரம்மாண்டமான மோசடிகளையும்
திமுகவினுடைய சிறிய தவறுகளை சமப்படுத்துவது என்பது எப்படி சரியா இருக்க முடியும்? சரவணன், இல்ல அங்கதான் எனக்கு கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்துல தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்றப்போ அது தவறு. அதே நிகழ்வு திமுக ஆட்சி காலத்துல நடந்ததுன்னா அது சரியா? சரியில்லைன்னு அது சரின்னு யார் சொல்ல முடியும்? அதுதான் முக்கியம். மனசாட்சி உடையவர்கள் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தனியார் மயம் என்பது ஏற்கனவே அது நெடுங்காலமாக அது ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலேயே தொடங்கி விட்டது. அது கருணாநிதி காலத்துல வந்து தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர் ஆக்க வேண்டும் என்று அவர் வந்து சட்டம் போட்டாரு. பின்னால மீண்டும் எடப்பாடி ஆட்சி வந்தபோது மீண்டும் அவங்க என்ன செஞ்சாங்க, தனியார் மயம் ஆக்கியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி, அதாவது ஒரு அரசினுடைய தொடர்ச்சி என்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் அது வந்து திமுக அரசு செய்தாலும் தனியார் மயம் என்பது தவறானதுதான், அதுல ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா திமுக அரசினுடைய சிறிய தவறுகளை பாஜகவின் பெரிய தவறுகளோடு சமப்படுத்துவது என்பது சரியானதல்ல. அதனாலதான் விமர்சிக்கிறாரு திருமாவளவன். யார் சமப்படுத்துறாரு? திருமாவளவன் விமர்சிக்கிறதுங்கிறது அரசியல் முதிர்ச்சியற்றவர்கள் வந்து அணில் கூட்டங்களை பார்த்து புரியுது. அதற்கே தொடர்ச்சியா விமர்சிச்சுட்டே இருக்கணும். பாஜகவை நேரடியாக விமர்சிக்க கூடாது ஏதாவது இருக்கா? விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அப்படிலாம் கிடையாது. இல்ல, வாக்கு வங்கி ரீதியாக தன்னை நிரூபிக்காத ஒருவர் அடிக்கடி செய்தியாளர்களையோ அல்லது பொதுக்கூட்டங்களை நடத்தி தன்னுடைய அஜெண்டாவை பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுன்னு திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை செய்யாத ஒருவரை பார்த்து தொடர்ச்சியாக விமர்சிக்கிறதான கேள்விக்குள்ளாக்குறது. இளைஞர் கூட்டத்தை அவர் வழி எடுக்கிறார். அரசியலற்ற ஒரு கூட்டத்தை அவர் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ தன்னுடைய வாக்கு வங்கி சிதைஞ்சிரும்னு நினைக்கிறார். அவருடைய வாக்கு வங்கிக்கு அது சம்பந்தம் இல்லைங்க. நீங்க வந்து அப்படி பார்க்காதீங்க. விஜயினுக்கு பின்னால் போகிற கூட்டம் என்பது அரசியல் சித்தாந்தத்திற்கு அண்ணாவுக்கு பின்னால் திரண்ட கூட்டம், பெரியாருக்கு பின்னால் திரண்ட கூட்டம், காமராஜருக்கு பின்னால் திரண்ட கூட்டம் என்கிற கொள்கை வழி கூட்டம் அல்ல. அது ஒரு சினிமா கூட்டம், ரசிகர் மன்ற கூட்டம், விசில் அடிக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு எதிர்கால அரசியல்ல கொள்கையற்ற ஒரு கூட்டத்தை பிரம்மாண்டமாக பெரும்பான்மையாக மாற்றுவதன் வழியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு சீரழிகிறது என்பதை சொல்லுவதற்கான எல்லா ஜனநாயக உரிமையும் திருமாவளவனுக்கு இருக்கிறது. திருமாவளவன் விமர்சிப்பதில் தவறு கிடையாது. நன்றி.